ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேமியா கேசரி. கேசரியிலேயே ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது இந்த சேமியா கேசரி. அதிகபட்சம் 10 நிமிஷத்தில் நாம் இந்த கேசரியை செஞ்சு முடிச்சிடலாம். கொஞ்சம் கூட பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் எவ்வளவு நேரம் ஆனாலும் உதிரியாக நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி சேமியா கேசரி எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. நெய் சூடானதும் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கோங்க. இந்த முந்திரி லேசாக நிறம் மாற வரைக்கும் நாம் இதை வறுத்தெடுத்துக்கலாம். முந்திரி லேசாக நிறம் மாறினதும் கொஞ்சமாக காஞ்ச திராட்சை சேர்த்து அதையும் நல்லா செவந்து வர வரைக்கும் நாம் இதை வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அதே பேனில் 1 கப் சேமியா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வறுக்காத சேமியாவாக சேர்த்துருக்கேன். வறுத்த சேமியாவாக இருந்தால் 1 நிமிஷத்துக்கு மட்டும் லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த சேமியா நல்லா வறுபட்டு நிறம் மாறி பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நாம் இதை வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சேமியா சட்டுன்னு கருகிடும். இந்த சேமியாவை வறுத்துக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் சேமியாவுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷன் தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சேமியா நல்லா பொன்னிறமாக செவந்து வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுக்கணும். அப்போ தான் நமக்கு கேசரி உதிரியாக இருக்கும். இப்போ நாம் கொதிக்க வச்ச தண்ணியை இந்த சேமியாவில் அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் இது வேகட்டும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு சேமியாவில் இருந்த தண்ணி ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கும். இந்த அளவுக்கு தண்ணி குறைஞ்சதுக்கப்புறமா இதை நாம் ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சிடுங்க. மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோம்னா சேமியா இந்தளவுக்கு நமக்கு சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். சேமியா இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். அப்போ தான் நேரம் ஆனாலும் கேசரி நமக்கு இறுகி போகாமல் உதிரியாக சாஃப்டாகவே இருக்கும். இப்போ இதில் ஒரு 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கங்க. 1 கப் சேமியாவுக்கு 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். வறுத்த முந்திரி பருப்பையும் சேர்த்துடுங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கங்க. விருப்பம் இருந்தால் கொஞ்சமாக இந்த சமயத்தில் கேசரி பவுடர் சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. சர்க்கரை உருகி சேமியா திரும்பவும் இலக ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. சேமியா கேசரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரவை கேசரி மாதிரி நல்லா திரண்டு வர வரைக்கும் நாம் அடுப்பில் வச்சுருக்கக்கூடாது. ஓரளவுக்கு அந்த பாகுபதம் வந்தோடனே நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், அந்த சர்க்கரை நல்லா உருகி லேசாக பாகு மாதிரி வர ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்புலேருந்து சேமியா கேசரியை இறக்கி வச்சுடுங்க. அப்போ தான் சேமியா கேசரி 6 நாளும் இறுகி போகாமல் உதிரியாக சாஃப்டாகவே இருக்கும். சேமியா கேசரியை அடுப்புலேருந்து இறக்குனதுக்கு அப்புறமும் சூடு ஆறுற வரைக்கும் இடையில லேசாக கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான சேமியா கேசரி நம்ம 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.